மொத்தம் 28 பில்லரு. ஏன் இங்கே வரும்போதே தலை இருக்குதுன்னு சுற்றுது. இது வேற லெவலில் இருக்குது. நம்ம சேனலுக்கு முத வரீங்கன்னா வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நாளை பின்ன வந்து யாராவது கன்னியாகுமரி மாவட்டம் இந்த மாதிரி இடங்களுக்கு வர்றாங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு கைடன்ஸுக்கு யூஸ் ஆகும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நான் இன்னும் நிறைய மோட்டோ விளாக் வீடியோ, இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் போடுவேன். அது இதுன்னு நான் எக்கச்சக்கமாக பண்ணுறேன். அன்பாக்சிங், ஹோட்டல் ரிவ்யூ, அது மாதிரி நிறைய பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ வரும். இது மாதிரி இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை வந்து ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ நான் அப்டேட் பண்ணுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து உங்களை தேடி வரும். இப்போ உள்ளே வந்துட்டோம். இப்போ அப்படியே ஜஸ்ட் வாக் பண்ணி போனோம் அப்படின்னா வந்து அந்த வியூ பாயிண்ட்லாம் வரும். அப்படியே வந்து என் கூட அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் வந்து ஒரு சீன்ஸும் ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறது வந்து மிஸ் ஆயிரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ ஃபுல்லாக இந்த இதில் வந்து இப்போ வண்டி அங்கே நம்ம நிப்பாட்டிட்டோம். இன்னும் இங்கேருந்து வந்தோம்னா வந்து கொஞ்சம் தூரத்துக்கு போகும். ஆக்சுவலாக இந்த ஃப்ளைஓவர் வந்து மாத்தூர் தொட்டி பாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாலம் வந்து மெயினா நீர்ப்பாசனம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தண்ணியெல்லாம் கொண்டு போறதுக்கு, 2 மலைகளுக்கு இடையில உள்ள இதுல வந்து டிராவல் பண்ணி கொண்டு போறதுக்காக தான் இது மெயினா அவங்க கட்டியிருக்காங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இந்த வியூடைய இது பாருங்களேன். செம்ம கிரீனிஷா சூப்பர்வா இருக்குது. இது ஆக்சுவலா வந்து கிராபிக்ஸ் எதுவுமே பண்ணல. உங்களுக்கே வந்து நீங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும். பட் எனக்கு நான் இப்ப இந்த இது மேல நின்றுட்டு இருக்கிறேன். எனக்கு இப்ப கேமரா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் ஆனா எனக்கே வந்து இந்த ஹைட் பார்க்கும்போது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது, தலை சுத்துது எனக்கு. 115 அடி உயரம் இது பாலத்துடைய ஹைட்டு. கிரவுண்ட் லெவல்லேருந்து நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த இதில் இப்போ சைடில் போகுது பார்த்தீங்களா அந்த தொட்டி, அந்த இதில் தான் வந்து தண்ணியெல்லாம் வந்து போகும். அந்த தொட்டியுடைய ஹைட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 7 feet வரும்.
அந்த தொட்டி வந்து அங்க ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்களா, நாங்க அங்கிருந்து வந்தோம் பாத்தீங்களா, அந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா 91 இன்ச் இருக்குது. மீட்டர் கணக்குல பாத்தீங்கன்னா வந்து 2 மீட்டர் இருக்கு. இது ஆக்சுவலா ஆப்போசிட்ல முடியும். அப்ப அந்த முடியிற இடத்துல பாத்தீங்கன்னா வந்து 90 இன்ச் இருக்கு. மீட்டர் கணக்குல பாத்தீங்கன்னா 2.29 தான் இருக்கும். வந்து இங்க இருந்து அங்க போக போக வந்து கொஞ்சம் அப்படியே வந்து ஒடிசலா அந்த ஒரு வித்துடைய அளவு வந்து அப்படியே வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, தரமட்டத்துல இந்த கிரவுண்ட் லெவல்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து 115 ஃபீட், மீட்டர் கணக்குல பாத்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 35ன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து நேச்சரை ரொம்ப லவ் பண்றவங்களுக்கு வந்து இந்த இப்ப நான் காமிக்கிற இந்த வியூ பாயிண்ட் இது எல்லாமே வந்து கண்டிப்பா ரொம்பவும் பிடிக்கும். எத்தனை பேருக்கு வந்து இந்த வியூ பாயிண்ட் இதெல்லாம் வந்து பிடிச்சிருக்கு, எத்தனை பேருக்கு இல்ல வியூ பாயிண்ட் இந்த மாதிரி நேச்சர் லவ்வர் அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், அதுக்கும் ஆன்சர் பண்ணுங்க. சில கொஸ்டின் கேட்க மாட்டேன், வரும்போது அதில் கேட்குறேன். கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தண்ணியுடைய வேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வினாடிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5.1 ஃபீட் அடி அளவு உள்ள தண்ணி வந்து போகும். அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது இந்த இதில் தண்ணி அப்படி போகும்போது. மொத்தம் இதில் வந்து கீழே வந்து கொடுத்துருக்க அந்த சப்போர்ட் பில்லர்னு பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 28 பில்லர் இருக்குதுங்க. மை காட். ஆனால் வந்து அவ்வளோ அழகா இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே நம்ம பழைய முதல்வர் காமராஜர் அவருக்கு தான் வந்து இந்த பெருமை வந்து சேரும். ஸோ அவருடைய ஒரு இனிஷியேட்டிவ்ல தான் வந்து இவ்வளோ அழகான ஒரு வியூ பாயிண்ட் பிளஸ் இப்படி ஒரு தண்ணி இது கொண்டு போறதுக்கான அந்த நீர்ப்பாசனம் அந்த ஒரு இதுக்காக கெட்டினதும் ஒன்று. இன்னைக்கு வந்து இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு இப்போ வந்து இது ஒரு டூரிஸ்ட் ஏரியா மாதிரியே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஆகி இருக்கு. பார்த்து உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அழகா இருக்குது. இதை கேமரால பார்க்கறத விட நீங்க வந்து லைவா வந்து நீங்க வந்து பார்க்கும்போது வந்து உங்களுக்கு அது இன்னும் நல்லா சூப்பரா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. நாங்களே அவ்வளோ என்ஜாய் பண்றோம். எனக்கு வந்து பேச்சு வரல ஆக்சுவலா அதில் நம்ம இது பண்ணும்போதே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குது லுக்கு. ஆயிருக்கு 12,90,000 ஆயிருக்குது.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து இந்த மாத்தூர் தொட்டி பாலத்துடைய இன்னொரு எண்டு. இந்த இதில் வந்து இந்த கிரவுண்ட் இந்த இதில் நம்ம நடந்து வரோம்ல, இந்த இதோடைய வித்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அது வந்து இந்த இடத்துல தான் 90 இன்ச் இருக்குது. மீட்டர் கணக்கில் பார்த்தீங்கன்னா 2.29 மீட்டர் இருக்குது. அது ஸ்டார்டிங்கில் உள்ளதில் பார்த்தீங்கன்னா வந்து 91 இன்ச் வரும், 2.31 மீட்டர் கணக்கில் பார்க்கும்போது வரும். இப்போ நம்ம நடந்து போகிறது ஒரு ரூட்டு. இப்போ இந்த மாதிரி இது இல்லாமல் நம்ம சைடில் தெரியுது பாருங்க, அந்த ஸ்டெப்ஸ் இது வருது இல்லை, அந்த இது வழியாகவும் நடந்து போகலாம், அங்கேருந்தும் நடந்து வரலாம். இதுக்கு நம்ம இந்த இதில் பாலத்தில் வந்து நம்ம தொட்டி பாலத்தில் வந்து நம்ம கனெக்ட் ஆகிற அந்த இடத்துலையே வந்து சைடில் ஸ்டெப்ஸ் இருக்கும். அதில் இறங்கி நீங்கள் கீழேருந்து இறங்கி அந்த ஆப்போசிட் சைடில் நீங்கள் போயிடலாம், ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே நீங்கள் போயிடலாம். இந்த இதில் நடந்து போனீங்கன்னாலும் சிலர் வந்து அதுலேயும் நடந்து போவாங்க, ஏன்னா ரொம்ப ஹைட்டு அப்படின்ன மாதிரி இருக்கிறதுனால. ஸோ எல்லாமே அந்த மாதிரி போவாங்க. எஸ், இதோட வந்து நம்ம கிளம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து இதை ஷேர் பண்ணி கொடுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. இது மாதிரி நாங்கள் இன்னும் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ நாங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுடைய ஃபோனுக்கு வந்துடும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. இதுக்கு அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவை சந்திப்போம். பெரும்பாலும் இதுக்கு அடுத்து வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக தான் இருக்கும். அது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம சம்பாதிக்கிற எல்லாமே வந்து முக்கால்வாசி வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் மெடிசின்ஸ் அப்படியே தான் போயிட்டுருக்குது. ஸோ இதுலேருந்து எப்படி நம்ம விடுபட்டு வர்றது, எப்படி என்ன பண்ணால் அதுலேருந்து நம்ம வந்து அந்த மணியை வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்ற A to Z. இது வந்து மேக்ஸிமம் வந்து நார்மலாக வந்து ஒரு 30 வயசு தாண்டிட்டாலே அவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அது எப்போன்னு நாங்கள் இப்போ சொல்ல மாட்டேன், கூடிய சீக்கிரம் வரப்போகுது. நீங்கள் சேனலை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வந்து அது எப்போ வருதுன்றது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவும் பாருங்கள். எல்லா வீடியோவுக்கும் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்க்கெல்லாம் கொடுத்த சப்போர்ட் லவ்வுக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ. see you another video.